வாங்க மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போகும் விலங்கு மஞ்சள் நிற பாலுடன் புள்ளி போட்ட கண்ணாடி மாதிரி கண்ணு வைத்த ஒரு அற்புதம். மெதுவான நடையை சேர்ந்தாலும் இதயத்தை வெல்வதுள் சுறுசுறுப்பானது. சீனாவின் மலைகளில் வாழும் மென்மையான தோல், பஞ்சு போல் உடல், தங்களின் சுவையான மூங்கில் பிடிக்க பிரபலமான அதான் நம்ம பாண்டா. பாண்டா என்பது சீனாவின் தேசிய குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. இவை பெரும்பாலும் மூங்கில் தின்று வாழும் விலங்குகள். உணவில் 99% மூங்கில்தான். ஒரு நாள் முழுக்க 12 முதல் 16 மணி நேரம் வரை சாப்பிடுவதில் செலவழிக்கின்றன. பாண்டாக்களுக்கு மனித குழந்தைகளைப் போலவே அழகான சத்தம் வரும். பிறக்கும் போது பாண்டா குழந்தைகள் மிகவும் சிறியது, ஒரு சாய் சட்டை பேனாவைப் போல. பாண்டாக்கள் பொதுவாக ஒட்டுமொத்த வெயிட்டின் 1/3 பாய்ந்த உணவுக்காக செலவழிக்கின்றன. அவற்றின் கருப்பு வெள்ளை நிறம் அவற்றை காடுகளில் மறைவாக வாழ உதவுகிறது. பாண்டாக்கள் செம்மையாக மரத்தில் ஏறவும் கீழே வரவும் வல்லவர்கள். இவை சிறந்த நீந்துவார்கள் கூட. பாண்டாக்களுக்கு தனி அரிக்களை உள்ளது. இது அவர்களின் அடையாளமாகும். மிகச்சிறிய பாண்டாக்கள் பிறப்பதற்கு பின்னர் தாயால் மிகவும் கவனமாக பராமரிக்கப்படுகின்றன. பாண்டா புன்னகை போல் தோன்றும் முகம் மக்களை வசீகரிக்க வைக்கும். உலகம் முழுவதும் உள்ள பாண்டாக்கள் பெரும்பாலும் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளன. சீனா பிற நாடுகளுக்கு பாண்டாக்களை குத்தகைக்கு மட்டும் அனுப்புகிறது, பரிசாக அல்ல. ஒரு பாண்டா ஒரே நாளில் 12 கிலோ மூங்கில் சாப்பிடலாம். பாண்டாக்கள் மிகவும் அமைதியான ஒதுங்கிய விலங்குகள். இவை அழியப் போகும் என்டேஞ்சர்ட் வகைகளில் ஒன்று. ஆனால் பாதுகாப்பு முயற்சிகள் வளர்ந்துள்ளன. பாண்டா குழந்தைகள் சில மாதங்கள் வரை முழுவதும் வெள்ளை நிறம்தான். பாண்டாக்கள் தங்கள் கால்களை பயன்படுத்தி உணவை பிடித்து சாப்பிடும் முறையிலே வித்தியாசமானவை. பாண்டா சின்னங்கள் பல சுற்றுச்சூழல் அமைப்புகளின் லோகோவாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பாண்டாவுக்கே தனி பாஸ்போர்ட் மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இன உணர்வு காரணமாக பாண்டாக்கள் பிறந்த பிறகு 100 நாட்கள் கேக் வெட்டும் சடங்குகள் சீனாவில் பிரபலமானவை. பாண்டாவை பார்க்க வந்தவர்களை இது திடீர் சிரிப்போடு வரவேற்கும். பாண்டாக்கள் ஒருவித பிலோ போல் மென்மையானவை, ஆனால் கெத்து கொண்டிருக்கும். பாண்டாக்கள் மனிதர்களுடன் நட்பாக பழகும் திறனை கொண்டவை, ஆனால் இன்னும் காடுகளுக்கே சுபாவம் ஏற்புடையது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.